3 முடிச்சு. அத்தியாயம் 29. ஆனால் அவர்கள் நினைத்தது போலவே ஊரிலிருந்து மற்றவர்கள் அவளை பார்ப்பதற்காக வந்துவிட்டனர். அதற்குள் சடங்கு முடிஞ்சிருச்சா என்று வந்திருந்தவர்கள் கேட்கவும், அதான் சொல்லியிருந்தோமே அக்கா, அது அவளுக்கு சீக்கிரமா சடங்கு பண்ணணும், 4 மணிக்குள்ள பண்றது தான் நல்லது, அவளோட ஜாதகத்துல இருக்குன்னு ஜோசியர் சொன்னாருன்னு என்று மங்களம் கஸ்தூரி சொல்லி சமாளித்தனர். ஆமா, ஏதோ பிரச்சனை வரும்னு சொன்னல என்று பக்கத்து வீட்டு பெண்மணி கேட்கவும், ஆமாக்கா, அதான் காலையிலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லவும், சாந்தி எப்ப வந்த என்று அங்கு நின்று கொண்டு இருந்த சாந்திகை பார்த்து கேட்கவும், நாங்களும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் அக்கா என்று அவரும் சொல்ல, அட முன்னாடியே வந்து தங்கியிருக்கலாம்ல, உன் அண்ணனோட பிள்ளை சடங்கு என்று சொல்லவும், அது இங்கதான் நாங்க ஹோட்டல்ல தங்கியிருந்தோம் என்று சொல்லவும், ஹோட்டல்லையா, ஏன் வீட்டில் தங்க முடியாதா, இவ்வளோ பெரிய வீடு இருக்கே என்று அவர் சொல்லவும், அது என்று அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் தடுமாற்றத்தோடு நின்று கொண்டு இருக்க, அக்கா விடுங்க என்று சொல்லவும், சரி சரி, உன்னோட வீட்டுக்காரர் வரலையா என்ன என்று கேட்கவும், அது வந்திருக்காங்க, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதான் இங்கே டவர் கிடைக்கல, பேசிட்டு வரேன்னு போயிருக்கிறார் என்று சொல்லவும், அதுக்குள்ளையா என்று கேட்கவும், என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியவில்லை அவர்களுக்கு. ஆமாம், அது வீட்டில் இருந்து பசங்க ஃபோன் பண்ணியிருந்தார்கள் என்று சொல்லவும், வீட்டில் இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வந்து இருக்கலாம் இல்லை என்று கேட்கவும், அது பசங்களுக்கு இங்கே வர மனசு இல்லை, அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லை, அதான் அக்கா என்று அவர் ஏதேதோ சொல்லி சமாளித்து கொண்டு இருக்க, சரி சரி, ஆமாம், உன் பெரிய பையன் ஸ்கூல் முடிச்சிட்டான் தானே என்று கேட்கவும், ஆமாம் அக்கா என்று தலையசைத்தார். அடுத்து என்ன படிக்க போறான், எங்க படிக்க போறான் என்று கேள்வி எழுப்பவும், அமெரிக்காவில் படிக்க போறான் என்று சொல்லவும், அட என்று அவர் பேசிக்கொண்டே இருக்க, ஐயோ இவர் இங்கிருந்து செல்ல மாட்டாரோ என்று அனைவரும் யோசித்தபடி இருந்தனர். சரி சரி, ஆமா, இன்னைக்கு பொண்ணை எங்க என்று கேட்கவும், பொண்ணா என்று அனைவரின் மனதிற்குள்ளும் தோன்றியது. கல்யாண பெண் அல்லவா என்று அவர்களின் மனதிற்குள் ஒரு நிமிடம் வந்து சென்றது. அதன் பின் ரூம்ல இருக்கா என்று சொல்லவும், மற்ற பிள்ளைகள் எல்லாம் காணும் என்று கேட்கவும், அது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளைங்க எழுந்து குளிக்க வைத்து எதுவும் பண்ண முடியாது, அதனால எங்க வீட்டிலேயே எல்லாரும் படுக்க வச்சு விட்டோம் மைதினி என்று கஸ்தூரி சொல்லவும், அப்படியா, சரி சரி என்று பேசிக்கொண்டு இருந்தவர், அஸ்வினியை கூப்பிடு, பார்த்துட்டு போறோம் என்று சொல்லவும், இதோ என்று கூறி அறையின் உள்ளே நுழைந்த கஸ்தூரி அங்கு அமர்ந்து இருந்த அஸ்வினியை பார்த்து, அஸ்வினி என்று அழைக்கவும், அவள் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அது உன்னை பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்காங்க என்று சொல்லவும், அவள் எழுந்து நின்றாள். தாலியெல்லாம் வெளியில தெரியாத மாதிரி பார்த்துக்கோடா என்று சொல்லவும், சரி என்று தலையசைத்தாள். ஒரு நிமிடம் தலை குனிந்து தெரிகிறதா என்று பார்த்தாள். இல்லை, நகை உள்ளே அது மாட்டிக்கொண்டது. அத்தோடு பின்பகுதியில் தெரிய வாய்ப்பே இல்லை. பின்பு வைத்திருக்கும் பூ கொஞ்சம் நெஞ்சமா, அவளது தலையில் மிகவும் பாரத்தை அல்லவா வைத்திருக்கிறார்கள். அவள் அமைதியாக வெளியில் வர, அட ரொம்ப அழகா இருக்கா புடவையெல்லாம் கட்டி என்று புன்னகையோடு அவளை பார்த்து கூறவும், புடவையை யார் வாங்கிட்டு வந்தது, நீயா வாங்கின கேசவா என்று கேட்கவும், இல்லை, நான் தண்ணி ஊற்றி விடும்போது வாங்கியிருந்தேன் இல்லை, அதனால மாமியார் தான் சடங்குக்கு வாங்கியிருக்காங்க என்று சொல்லவும், ஓ சாந்தியோடதா, சரி சரி, செலக்ஷன் நல்லா இருக்கு என்று அவர் கூறவும், அதற்கு சரி என்று தலையசைத்தனர். சரி, நான் வீட்டுக்கு போறேன், இவளை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் என்று சொல்லி அவர் நகரவும், அவர் சென்றதும் தான் அத்தனை நிம்மதியாக இருந்தது அவர்களுக்கோ. தன் அறையின் உள்ளே நுழைந்து கொண்டாள் அஸ்வினி. அனைவரும் சோர்வோடு அமர்ந்து கொள்ளவும், பெண்கள் மட்டும் எழுந்து கிச்சன் உள்ளே நுழைந்து அனைவருக்கும் காஃபியை தயார் செய்ய, நேற்று மாலையே பண்ணைக்கு சென்று பால் வாங்கி வந்து வைத்து இருக்க, அதனை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சூடு செய்து அனைவருக்கும் டீயை தயார் செய்து ஆளுக்கு ஒரு கோப்பையை கொண்டு சென்று கொடுக்க, அதனை வாங்கி குடித்த பொழுது அனைவருக்கும் அத்தனை ஆசுவாசமாக இருந்தது. அத்தனை நேரம் இருந்த பதட்டங்கள் அனைத்தும் மறைந்து ஒரு நிம்மதி எழுந்து இருந்தது. அந்த நிம்மதியோடு அனைவரும் அதனை குடிக்க தொடங்கி இருந்தனர். பைரவா என்று லட்சுமி அழைக்கவும், நிமிர்ந்து பார்த்த பைரவர், சொல்லுங்க அத்தை என்று கேட்கவும், அது பொண்ணை நாங்கள் 3 நாள் கழிச்சு கூப்பிட்டு சொல்கிறோம், அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு ஜோசியர் சொல்லி இருக்கிறார், அன்னைக்கு நாங்கள் அவளை கூட்டிட்டு போகிறோம், போகும்போது அவளுடைய பொருட்கள் எல்லாம் கிடைச்சிடணும், அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருங்க, அங்கே அவளுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலில் நாங்கள் சீட்டு வாங்கி வச்சுருக்கோம் என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், அதை கேட்டதுமே அவர் சரி என்று தலையசைத்தார்.
மங்களம் என்று அழைக்கவும், சொல்லுங்க பெரியம்மா என்று முன்னால் வந்து அவரை பார்க்கவும், உன் பொண்ணை என் பேத்தி மாதிரி பத்திரமா பார்த்துப்பேன், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லவும், சரி என்று தலையசைத்தார் மங்களம். காலை உணவு அஸ்வினி வீட்டில் முடித்து கொண்ட அனைவரும், சரி சாந்தி மட்டும் இங்க இருக்கட்டும், கூப்பிடுற அன்னைக்கு நம்ம சுப்பிரமணி மட்டும் இங்க வருவான், நீங்க எல்லாரும் ஒரு கார்ல அங்க வந்து பொண்ணை விட்டுட்டு போங்க என்று சொல்லவும், சரி என்று அனைவரும் தலையசைத்தனர். நான், சுப்பிரமணி, கௌதம் வீட்டுக்கு கிளம்புறோம். கௌதம் நாளைக்கு இங்க இருந்து அமெரிக்கா கிளம்பிடுவான், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், சரி என்று அமைதியாக தலையசைத்தனர். அவர்களுக்கு தலையசைப்பை தவிர வேறு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே. அதனால் மௌனமாக தலையை அசைத்தபடி நின்று இருந்தனர். அனைத்தையும் பேசி முடித்த லட்சுமி பாட்டி, அஸ்வினியை கூப்பிடுங்க, அவகிட்டையும் சொல்லிட்டு போறேன் என்று சொல்லவும், சரி என்று தலையசைத்து அஸ்வினி என்று அழைக்கவும், அவள் மெதுவாக கதவை திறந்து வெளியில் வந்தாள். தலை குனிந்து நின்று இருக்கவும், நான் போயிட்டு வரேன் என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், மெதுவாக நிமிர்ந்து பார்த்த அவள் சரி என்று தலையசைத்தாள். அங்கு இருந்த அவர்கள் இருவரும் கிளம்பிவிட மற்றவர்கள் சோர்வாக அந்த வீட்டில் அமர்ந்து விட்டனர். 7 மணி அளவில் தூக்கத்திலிருந்து கண் விழித்த யாழினி அக்காவுக்கு சடங்கு நடந்துவிட்ட விஷயம் தெரிய வர வீட்டிற்கு வேகமாக வந்தாள். அங்கு அழகாக பட்டுப்புடவை உடுத்தி அமர்ந்து இருந்த அக்காவை பார்த்ததும், எனக்கு தெரியாமலேயே எல்லாமே நடந்து போச்சு என்று சோர்வாக சொல்லவும், அதை கேட்டதுமே அவளை நிமிர்ந்து பார்த்தாள். நீ ரொம்ப அழகா இருக்க அக்கா, ஆனா நானும் உன் கூட இருந்திருக்கணும், சூப்பரா இருந்திருக்கும் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அவள் தலையை வருடி கொடுத்து புன்னகையோடு சாரி என்று சொல்லவும், சரி விடு, அம்மா என்ன எழுப்பி இருந்தாலும் எந்திரிச்சிருக்கவே மாட்டேன். எத்தனை மணிக்கு பண்ணினாங்க என்று யாழினி கேட்கவும், அது ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும் நினைக்கிறேன் என்று சொல்லவும், அம்மாடி அம்மா, நடுராத்திரியா என்று யாழினி கேட்கவும், அவள் தங்கையின் பேச்சில் சிறு சிரிப்பு வந்தது. அதில் மெல்லிய புன்னகையோடு, சரி போடி, போய் பல்லு தேய் என்று சொல்லவும், சரி என்று தலையசைத்து அவள் பல் தேய்ப்பதற்காக பின்கட்டிற்கு சென்று விட, அவள் அப்படியே தான் அமர்ந்து இருந்த இடத்தில் சென்று அமர்ந்து கொள்ளவும், அஸ்வினி என்ற குரல் கேட்டு அவள் நிமிர்ந்து பார்க்க, இங்க உட்காரக்கூடாது என்று சொல்லவும், அப்போ எங்க தான் உட்காரணும் என்று பார்வையோடு அவரை பார்த்தாள். இதுக்கு முன்னாடி நீ சடங்கான பொண்ணு உட்கார்ந்த, இப்போ கல்யாணம் ஆன பொண்ணு, அப்படி அங்க உட்காரக்கூடாதுமா என்று சாந்தி சொல்லவும், அதை கேட்டதுமே அவள் மனதிற்குள் ஒரு இகழ்ச்சியான புன்னகை. சரி என்று தலை அசைத்து அந்த இருக்கையில் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். உடல் மீது ஏதோ 10-15 பேர் ஏறி உட்கார்ந்து அமுக்குவது போல் அப்படி ஒரு பாரம். அவள் உடல் அப்படிதான் இருந்தது. புடவை, அது கட்டி இருக்கும் பாங்கு, தலையில் இருந்த மல்லிகைப்பூ, கழுத்தில் இருந்த ஆரங்கள், கையில் இருந்த வளையல்கள் என்று அனைத்தையும் தாண்டி அவளது மார்பகத்தை தொட்டு கொண்டு இருந்த மாங்கல்யம் என்று அனைத்துமே அவளது மனதிற்குள் பாரத்தை தான் அதிகமாக கொடுத்து இருந்தது. அமைதியாக அமர்ந்து இருந்தால் அனைத்தும் சில மணி நேரங்கள். மீண்டும் யாழினியின் வருகை அவள் இதழில் புன்னகையை பூக்க வைத்தது. இன்னும் 3 நாட்கள் தானாமே. அதன் பிறகு என் தங்கை, அவளுடன் என் பழக்கம், அவளுடன் என் பேச்சுவார்த்தை அனைத்தும் இல்லையா என்று நினைக்கும் பொழுதே மனதிற்குள் பெரிய பாறாங்கல்லை வைத்தது போல் அப்படி ஒரு உணர்வு. அதில் எதுவும் பேச முடியாமல் தன் தங்கையுடன் செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக செலவழிக்க தொடங்கினாள். மதியம் போல் அந்த அறை உள்ளே நுழைந்த கஸ்தூரி, அது புடவையை மாத்திக்கலாமா என்று கேட்கவும், அவள் சரி என்று தலையசைத்தாள். உன்னோட அத்தை உனக்குன்னு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்று சொல்லவும், அவள் சரி என்று தலையசைக்க, இந்த ரூம்ல மாத்திக்கோ, எல்லாத்தையும் கழட்டிட்டு கழுத்துல தாலி மட்டும் இருக்கட்டும், அது கூட ஒரு செயின் போட்டுக்கோ, சரியா என்று கஸ்தூரி சொல்லவும், சரி என்று தலையசைத்தாள். இதுல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது என்று கை காட்டவும், அவள் சரி என்று தலையசைத்தாள். அந்த அறையை விட்டு அவர் வெளியில் சென்று விடவும், ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டாள். அவள் விட்டால் போதும் என்று தன் உடலில் இருந்த புடவையை மெதுவாக அவிழ்க்க தொடங்கினாள். எத்தனை ஊக்கு வைத்து குத்தி இருப்பார்களோ அத்தனை சோர்வாக இருந்தது. அந்த புடவையை கழட்டி தன்னை கண்ணாடியில் பார்த்த பொழுது அவள் மார்பகத்தை தொட்டு கொண்டு இருந்த மாங்கல்யம் அவளை ஏதோ செய்தது. அத்தியாயம் 30. உனக்கு உங்க அத்தையே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க என்று அதனை வைத்துவிட்டு சென்று இருந்த கஸ்தூரி அந்த அறையை விட்டு வெளியில் சென்றதும் அந்த அறையின் கதவை மூடிவிட்டு தன் உடையை மாற்றுவதற்கான வேலையில் ஈடுபட்டாள். தலையில் இருந்த பூக்களை முதலில் அவிழ்த்து தன் தலைமுடியை விரித்து விட்டாள். 2 முறை தலைக்கு குளித்ததால் தலை இன்னும் ஈரமாக இருந்தது.
தன் தலையை முழுவதுமாக அவிழ்த்து விட்ட அவள் சிறிது நிமிடம் அதனை ஈரத்திலிருந்து காய விடுவதற்காக விரித்து விட்டாள். தன் கழுத்தில் இருந்த தங்க ஆபரணங்கள் அனைத்தையும் கழட்டி இறுதியில் ஒரு தங்க செயினை மட்டும் தன் கழுத்தில் விட்டாள். மற்ற அனைத்து பொருட்களையும் கழட்டி வைத்து அவள் தன் ஆடையை களைவதற்கு தன் புடவையில் இருந்த ஊக்குகளை கழட்டி இறுதியில் புடவையை அவிழ்த்து தன்னை கண்ணாடியில் பார்த்த பொழுது அவளது கழுத்தில் கிடந்த அந்த மாங்கல்யம் அது அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. ஒரு நிமிடம் அதனையே பார்த்த அவள் அதன் பிறகு வேகமாக ஆடைகளை களைந்து அவள் அத்தை அவளுக்காக வாங்கி கொடுத்து இருப்பதாக கூறிய உடையை கையில் எடுத்தாள். அதனை திறந்து எடுத்து பார்த்த பொழுது தான் தெரிந்தது அது ஒரு சுடிதார். அதுவும் அந்த சுடிதார் காலர் சுடிதார். ஆம், அது அவள் கழுத்தில் கிடக்கும் மாங்கல்யம் வெளியில் தெரியாமல் இருப்பதற்காக அவரது அத்தை வாங்கி வந்து இருக்கிறார் என்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. முன்பே அனைத்தையும் யோசித்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அவள் அதற்கு மேல் எதுவும் யோசிக்காமல் அமைதியாக அதனை எடுத்து அணிந்து கொண்டாள். சிகப்பு வர்ணத்தையும் கரு நீளத்தையும் ஒன்றாக சேர்த்தது போல் மிகவும் அழகாக இருந்தது அந்த பட்டு சுடிதார். காலர் வைத்து மிகவும் அழகாக இருக்க அதனை எடுத்து அணிந்து கொண்டாள். அவள் தன்னை கண்ணாடியில் ஒரு நிமிடம் பார்த்தாள். விரித்து விடப்பட்ட கூந்தலை ஒரு நிமிடம் துண்டு வைத்து உலர்த்தி அதனை மீண்டும் பின்னலிட்டு கொண்டாள். அங்கு அவள் தலையில் வைத்து இருந்த அந்த மல்லிகை பூவை பார்த்த பொழுது இன்னும் இவ்வளவாடா என்று யோசித்தவள் பின்பு அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து அதனை 4ஆக மடித்து தன் தலையில் வைத்து கொண்டாள். தன்னை கண்ணாடியில் பார்த்த பொழுது நெற்றி வகுட்டில் வைத்து இருந்த குங்குமம் நன்றாக தெரிந்தது. களைத்து இருந்தாலும் அது அங்கு இருந்து போகவில்லை. தன் விரலை வைத்து அந்த குங்குமத்தின் அருகில் கொண்டு சென்ற பொழுது அவளின் கடந்த காலத்தில் அவளுக்கு தெரிந்த ஒரு அக்கா கூறியது நினைவுக்கு வந்தது. எப்பவும் நெற்றி வகுட்டில் இருக்கும் குங்குமத்தை அழிக்கவே கூடாது, அது புருஷனோட உயிருக்கே ஆபத்து உண்டு பண்ணிடும் அப்படின்னு விளையாட்டாக அப்படி என்று அவள் விளையாடும் பொழுது அவள் கேட்ட கேள்விக்கு அவர் கூறிய வார்த்தை நினைவுக்கு வரவும் உயிருக்கு ஆபத்து என்ற நிலையில்தானே இந்த திருமணம். அதனால் எதுவும் யோசிக்காமல் அந்த குங்குமத்தை மறைத்தாள். அதற்கு ஏற்ப அவளது தலைமுடியை பின்னி கொண்டாள். துப்பட்டாவை எடுத்து தன் தோளில் இரு பக்கமும் போட்டு அதனை பின் செய்தாள். அனைத்தையும் முடித்து தன்னை ஒரு நிமிடம் கண்ணாடியில் பார்த்த பொழுது அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. அறையின் கதவை திறந்து அவள் பார்க்கவும் வாசலில் நின்று இருந்த சாந்தி, அம்மாடி அம்மா, நீ அம்புட்டு அழகு என் மருமகள் என்று சொல்லி அவளின் அருகில் வந்து அவளுக்கு நெட்டி முறிக்க அவள் மௌனமாக நின்றாள். சாப்பிட்றியா என்று சாந்தி கேட்கவும் இல்ல அத்த என்று அவள் சொல்லவும் அவளையே சில நிமிடங்கள் பார்த்த அவர் உன்கிட்ட பேசணும் என்று சொல்லவும் என்ன என்பது போல் பார்க்க அறையின் உள்ளே நுழைந்து கதவை மூடிய அவர் அங்கு இருந்த தரையில் அமரவும் அத்த சேர்ல உட்காருங்க என்று அவள் சொல்லவும் இல்லடா என்று தரையில் அமர்ந்த அவர் அவளை தன் பக்கத்தில் அமர வைத்தார். அவளும் அமைதியாக அமர்ந்து கொள்ளவும் கௌதம் எனக்கு ரொம்ப முக்கியம்டா என்று சொல்லவும் அவள் மௌனமாக பார்த்தாள். கௌதம் எனக்கு முதல் பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். மற்ற பிள்ளைங்க எல்லாரையும் விட கௌதம் ரொம்ப அன்பு. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். என் பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லும்போது எவ்வளோ பயம் தெரியுமா? உங்க மாமா நம்பவே இல்லை, அதனால அவர் பெருசா எடுத்துக்கவே இல்லை. கண்ணு முன்னாடி என் பையன் ஒரு லாரி அடிச்சு கொல்ல வரும்போதும் எவ்வளவு பயந்திருப்பேன் தெரியுமா என்று சொல்லும் பொழுது அவர் கண்கள் கலங்கி கைகள் நடுங்கியது. அவள் மௌனமாக பார்த்தாள். மனம் பிசைந்தது. ஒரு மாதிரியாக இருக்க தன் அத்தையை பார்த்தாள். என் பையனுடைய வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையோட இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்லும்போது என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் என்று கேட்கவும் அவள் மௌனமாக இருந்தாள். தப்புதான், உன் வாழ்க்கையை இழுத்து விட்டது என்னோட மிகப்பெரிய தப்பு தான். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியலடா என்று சாந்தி நிறுத்தவும் விடுங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவும் மாற்ற முடியாது என்று கூறவும் அதை கேட்டதுமே அத்தைய மன்னிச்சிடு தங்கம் என்று அவள் காலை பிடிக்கச் செல்ல அத்தை என்ன பண்ணுறீங்க என்று சட்டென்று அவரை பிடித்து கொண்டாள் அவள். நீ அங்க வாடா, உன்னை அத்தை தங்கமா தாங்குவேன், கண்டிப்பா உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் என்று அவர் சொல்லவும் அதை கேட்டதுமே அமைதியாக சரி என்று தலையசைத்தாள். நீ விருப்பப்பட்டதை படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், சரியா என்று சொல்லவும் அவள் சரி என்று தலையசைத்தாள். அவளிடம் இன்னும் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசும் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அஸ்வினி. அந்த நேரம் அறையின் கதவு தட்டப்பட அவள் எழுந்து சென்று கதவை திறக்க உள்ளே நுழைந்த யாழினி,
என்ன 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்கவும், வாடி வாயாடி, இவ்வளோ நேரம் எங்க போன என்று அவளை பிடித்து தன் பக்கத்தில் அமர வைத்து கொண்டார் சாந்தி. அதன் பிறகு மூவரும் சேர்ந்து சில நிமிடங்கள் பேச்சுவார்த்தை, யாழினியோடு அஸ்வினி சில நிமிட விளையாட்டு என்று அந்த நேரம் அழகாக கடந்தது. மாலை நேரத்தில் அந்த வீட்டின் முன்பு கார் நிற்க, காரில் இருந்து இறங்கி கொண்ட லட்சுமி பாட்டி அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தார். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைப்பா, நாளைக்கு நாம அமெரிக்கா போகணும் என்று சொல்லவும் அவன் சரி என்று தலை அசைத்தான். சில நிமிட நேரங்கள் அப்படியே சென்றது. தன் அறை உள்ளே நுழைந்த கௌதம் தன் பெரிய பெட்டி ஒன்றை எடுத்து அதன் உள்ளே தன் உடைமைகளை எடுத்து வைக்க தொடங்கினான். இன்னும் சில பொருட்கள், அவனது சர்டிபிகேட் என்று அனைத்தையும் சரிபார்த்து எடுத்து வைத்தான். பாஸ்போர்ட், விசா என்று அனைத்தையும் கொண்டு வந்தார் அவனது அப்பா. அதனையும் பார்த்து, இதெல்லாம் எப்ப ரெடி பண்ணுனீங்க என்று கேட்கவும், அப்பவே ரெடி பண்ணிட்டேன்பா என்று சொல்லவும் சரி என்று தலையசைத்தான். அனைத்து விஷயங்களையும் அவன் எடுத்து வைத்து கொண்டு இருக்க அவரும் அவனுக்கு துணையாக நின்று அனைத்தையும் எடுத்து வைத்தார். சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கு என்று சுப்பிரமணி சொல்லவும் சரி என்று அவன் உணவை முடித்து வந்து கட்டிலில் படுத்தான். ஆமா, அர்ஜுன் எங்கப்பா என்று அவன் கேட்கவும், அர்ஜுன் திவ்யா 2 பேரும் வந்துருவாங்க என்று சொல்ல சரி என்று அமைதியாக படுத்து கொண்டான். சரியாக இரவு 11:59 அந்த நேரம் அந்த அறையின் கதவு தட்டப்படவும் அவன் அந்த கண்களை திறந்து துடைத்தபடி எழுந்து சென்று கதவை திறக்க வாசலில் நின்று கொண்டு இருந்த அவர்கள் 4 ஒன்றாக சரியாக 12 மணி தொட்ட பொழுது ஹாப்பி பர்த்டே என்று சத்தமாக சொல்ல அதை கேட்டதுமே திரும்பி கடிகாரத்தை பார்த்த அவன் தன் மனதில் இருந்த பாரத்தை ஒரு நிமிடம் ஓரம் ஒதுக்கி வைத்து தன் தங்கை, தன் உடன் பிறந்த அனைவருக்கும் நன்றி கூறினான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா அண்ணா என்று அர்ஜுனும் திவ்யாவும் அணைத்து கொள்ள இருவரையும் அணைத்து சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டான். நன்றி என்று கூறினான். ஹாப்பி பர்த்டே அத்தா என்று ஹரிணி இருவரும் வாழ்த்துக்கள் கூற தேங்க்யூ ஸோ மச் என்று கூறினான். ஹாப்பி பர்த்டே கண்ணா என்று பாட்டியும் அவனது அத்தையும் மாமாவும் அவன் அப்பாவும் என்று அனைவரும் வாழ்த்துக்கள் கூற அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டான். அம்மா லைன்ல இருக்காங்க என்று போனை நீட்டவும் அதை வாங்கி புன்னகையோடு காதில் வைக்க, ஹலோ கண்ணா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சாந்தி சொல்லவும், தேங்க்யூம்மா, என்ன பண்றீங்க என்று கேட்கவும், படுத்திருக்கேன்பா என்று அவர் சொல்லவும், சரிம்மா என்று அவன் சொல்ல, இரு மாமா பேசணுமாம் என்று சொல்லவும் பைரவரின் கையில் போன் செல்ல அவன் மௌனமாக இருந்தான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி என்று சொல்லவும், தேங்க்ஸ் மாமா, எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன்பா என்று கூறி அத்தை கிட்ட பேசு என்று அப்படியே மங்களத்தின் கைக்கு சென்றது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை என்று சொல்லவும், நன்றி அத்தை என்று அவன் கூறிவிட போன் மீண்டும் சாந்தியின் கையில் வந்து சேர்ந்தது. அதனை வாங்கி கொண்ட சாந்தி, கேக் வெட்டியாச்சாப்பா என்று கேட்கவும், இல்லம்மா இப்பதான் வந்தாங்க என்று சொல்லவும், அப்படியா, சரி சரி என்று பேசியபடியே, அம்மா போனை வைங்கம்மா என்று அங்கு இருந்து திவ்யா கத்தி கொண்டு இருக்க, இருடி என்று சத்தமாக கூறியவர், இரு அது நம்ம அஸ்வினி விஷ் பண்ண போறாப்பா என்று சொல்லவும் அவன் உடல் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து அப்படியே நின்றான். அறையின் கதவு திறந்த அவள், என்ன அத்தை என்று தூக்கத்தில் அவள் தன் அத்தையை பார்க்கவும், அது லைன்ல இருக்கான் என்று சொல்லவும், யாரு என்று மெல்லிய குரலில் அவள் கேட்கவும், கௌதம் என்று அவர் சொல்லவும் அவள் கண்கள் விரிய, என்ன என்று புரியாமல் பார்க்கவும், கௌதம் லைன்ல இருக்கான், இன்னைக்கு கௌதமுக்கு பிறந்தநாள், வாழ்த்துக்கள் சொல்லு என்று சொல்லவும் தன் கையில் ஒரு சிறு நடுக்கம். தன்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து போனை வாங்கி காதில் வைத்தாள். அவன் மௌனமாக இருக்க அவளும் மௌனமாக இருந்தாள். சில நிமிடங்கள் இருவரது மூச்சு காற்றும் ஒருவருக்கு ஒருவர் நன்றாக கேட்டது. அவள் கையில் போனை கொடுத்துவிட்டு அவர் அந்த அறையின் கதவை திறந்து வெளியில் சென்று விட்டார். அங்கு நின்று இருந்த அனைவரையும் பார்த்த அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை பார்த்த சுப்பிரமணி அடுத்த நிமிடம் அங்கிருந்த இளைஞர் பட்டாளத்தை அங்கிருந்து நகர்த்தி இருந்தார். கீழே வாங்க, எல்லாரும் கேக்க எடுத்து வைங்க, அம்மாட்ட போன் பேசிட்டு வந்துருவான் என்று சொல்லவும் அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் நகர்ந்து இருக்க இங்கு இருவர் மட்டும் அந்த மௌனத்தின் பிடியில் அவன் போனை காதில் வைத்து இருக்க அவளும் போனை காதில் வைத்து மௌனமாக நின்றாள். தன்னை சமன்படுத்தி கொண்டு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தான் என்று திக்கி திணறி ஒரு வழியாக அவள் கூறி முடிக்கவும், நன்றி என்று அவன் பதில் வந்து இருந்தது. 10 வருடங்கள் இருக்கும். 10 வருடங்கள் அவளிடம் பேசியது. 3 வயதில் அவளை சிறிய பெண்ணாக கடைசியாக பார்த்தது.
அதுவும் யாழினியின் முதல் பிறந்த நாளின் பொழுது அவளோடு கடைசியாக பேசியது. அடுத்த நாள் அவளுக்கு காது குத்தியதுதான். அது அவர்கள் கடைசியாக பேசியது. அதன் பிறகு இப்பொழுதுதான் அவளிடம் பேசுகிறான் என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இருவரிடமும் மௌனம். நான் அத்தை கிட்ட கொடுக்கிறேன் என்று அவள் சொல்லவும், நான் வச்சிடுறேன் என்று அவன் அழைப்பை துண்டித்தான். இருவரது இதயமும் ஒரு நிமிடம் துடிப்பை நிறுத்தி இருந்ததோ. கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.